இமேஜின் பண்ணி பாருங்க 2029ல நம்ம பார்லிமெண்ட் பில்டிங்ல புதுசா ஒரு 300 பாலிட்டிஷியன்ஸ் உட்கார வேண்டிய நிலைமை வந்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு மேசிவ் டெமோகிராஃபி ஷிஃப்ட்டை நாம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஆமா, அது ரொம்பவே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு மேசிவ் ஷிஃப்ட் நடந்திருக்கு. யுஎஸ்ஏவை பின்னுக்கு தள்ளிட்டு சீனா திரும்பவும் நம்ம டாப் ட்ரேடிங் பார்ட்னரா மாறிட்டாங்க. ஒரு ரெக்கார்ட் ட்ரேட் டெபிசிட் நம்ம இக்கானமில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. உண்மைதான். இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க 18th ஏப்ரல் 2026 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டைஜஸ்டோட ஒரு ஆழமான அலசலுக்குள்ள வந்திருக்கீங்க. நீங்க யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி இல்ல ரயில்வே மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த ஒரு டீப் டைவ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். நாம டிஸ்கஸ் பண்ண போல ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். எந்த பாயிண்ட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமா. அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல் லிங்க்கும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த லென்த்தி இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம நேரா கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம இந்தியா ஸ்ட்ரக்சரலி அண்ட் பொலிட்டிக்கலி எப்படி இவால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இன்னைக்கு நம்ம அலசலோட மெயின் தீம் பாத்தீங்கன்னா நேஷனல் அஃபேர்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றங்கள் தான். அதாவது நம்ம கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்க்கும் ஹைப்பர் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் நடுவுல நம்ம எப்படி ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறது தான். சூப்பர். அப்போ முதல்ல பிஎம்மோட ரீசன்ட் கர்நாடகா விசிட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவரு சுகர் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற மண்டியாக்கு போயிருந்தாரு. அங்க ஸ்ரீ குரு பைரவைக்கிய மண்டிரா அட் ஸ்ரீ க்ஷேத்ர அடிச்சுஞ்சநகரி மட் திறந்து வச்சாரு. ஆமா. ஆனா எனக்கு அங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது அவங்களுக்கு கிடைச்ச அந்த கல்ச்சுரல் ஆனர் தான். அவருக்கு மைசூர் பெட்டா கொடுத்தாங்க. அது மைசூர் அண்ட் பெனாரஸ் சில்கால செஞ்சு பேர்ல்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண ஒரு ஸ்பெஷலான தலப்பாக. ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா கிங் நல்வாடி கிருஷ்ணராஜா வாடியர் இதை போட்டிருந்தாரு. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது. கரெக்ட். இது கூடவே அவரு 9 பாயிண்ட் அஜெண்டா ஃபார் விக்சித் கர்நாடகாவும் ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் ஃபார்மர் பிஎம் ஹெச்டி தேவகோடா கூட சேர்ந்து சௌந்தர்ய லஹரி அண்ட் சிவ மகிம ஸ்தோத்திரம் அப்படிங்கிற புக்கையும் வெளியிட்டாரு. இதோட கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் எனக்கு புரியுது. ஆனா ப்ராடர் கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜில இது எப்படி கனெக்ட் ஆகுது? இப்ப பாத்தீங்கன்னா இது இன்க்ளூசிவ் growth சிக்னல் பண்ற ஒரு விஷயம். நாம மைசூர் பெட்டா மாதிரி லோக்கல் ஹெரிட்டேஜை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது தான் ஒரு மேசிவ் எக்கனாமிக் விஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்காக தான் இந்த 9 பாயிண்ட் அஜெண்டா ஃபார் விக்சித் கர்நாடகா. ஓ, தட் மேக் சென்ஸ். பக்கம் மாறணும்னா அங்க ஒரு மேசிவ் அப்டேட் இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிப் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் குஜராத்ல இருக்கிற டோலேரா எஸ்இசெட்ல வரப்போகுது. டோலேரா எஸ்இசெட் அது ஒரு 66.166 ஹெக்டர்ஸ் ஃபெசிலிட்டி இல்லையா? இதை டாடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட் அதாவது டிஎஸ்எம்பிஎல் ₹91,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல கட்டுறாங்கன்னு படிச்சேன். எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்றப்போ அந்த 91,000 crore நம்பரை மட்டும் மனப்பாடம் பண்ணா பத்தாது. அது எப்படி இவ்ளோ சீக்கிரம் அப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிற அந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கணும். ஓ, அப்போ அதுல ஏதோ பாலிசி லெவல் சேஞ்ச் இருக்கா? ஆமா, மோகாய் இத 2025 அமெண்ட்மெண்ட்ஸ் டு SEZ ரூல்ஸ் 26 ஓட அடிப்படையில தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது ரெட் டேப்பை குறைச்சு குளோபல் டெக் ஜாயன்ட்ஸ் எந்த டொமெஸ்டிக் பியூரோக்ராட்டிக் டிலேஸும் இல்லாம ஆபரேட் பண்ண ஒரு பெரிய வால்ட் கார்டன் மாதிரி இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. வாவ், இது நம்ம டெக் சப்ளை செயினுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். இப்போ பிசிக்கல் ஹார்ட்வேர் பத்தி பேசணும். அதே மாதிரி ஏஐ ஆர்கிடெக்சருக்காக மீட்டி ஒரு புது குரூப் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா, AIGEJ பத்தி சொல்றீங்க. கரெக்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக் குரூப் அலாங் வித் டிபெக். இதுல சேர்பர்சன் யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ், வைஸ் சேர் மோஸ் ஜிட்டன் போசாதா அண்ட் மெம்பர் கன்வீனர் எஸ் கிருஷ்ணன் நான் பார்த்தேன். ஆனா இது கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணும்? அதாவது இதோட மேண்டேட் ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச் டு AI அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு அனாலஜி சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் தனித்தனி ஐலண்ட் மாதிரி செயல்படுறாங்க. அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு தேவையான ஏஐ பில் பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பில் பண்ணுவாங்க, அந்த மாதிரியா? எக்ஸாக்ட்லி. அப்படி இல்லாம ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மாதிரி இதை கொண்டு வரணும். AIGAG எல்லா AI பாலிசிஸ், எத்திக்ஸ் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் எல்லா மினிஸ்ட்ரிக்கும் ஒரே மாதிரி அப்ளை ஆகிறத உறுதி பண்ணுவாங்க. இது நிஜமாவே ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். செம அனாலஜி. இப்போ ஏஐ சிஸ்டம்ஸ்ல இருந்து சட்டம் இயற்றும் இடமான நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போவோம். லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க்ல பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஆமா, பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷன் பில்ஸ் 2026. கரெக்ட். இதுல கான்ஸ்டிடியூஷன் 131st அமெண்ட்மெண்ட் பில் மூலமா லோக்சபா சீட்ஸை 543 இருந்து 850 சீட்ஸா மாத்த போறாங்க.
அதுல 815 ஸ்டேட்ஸ்க்கும் 35 யூடிஸ்க்கும் பிரியுது. இது வந்து 33% விமென்ஸ் ரெசர்வேஷன், அதாவது 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 2034க்கு பதிலா 2029லயே இம்ப்ளிமெண்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஏன் சடனா 850 சீட்ஸ்? அது ரெப்ரசன்டேஷனுக்காக தான். இது டீலிமிட்டேஷன் பில் 2026 கூட டைரக்டா கனெக்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா 42nd and 84th அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமா 1971 சென்சஸ வச்சு சீட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓ, அந்த 1971 ஃப்ரீஸ இப்போ எடுக்கறாங்களா? ஆமா, அது அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டு 2011 சென்சஸ் டேட்டாவை யூஸ் பண்ண போறாங்க. இப்போ புது ரேஷியோ என்னன்னா 1 MP for roughly 25 lakh people. ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் 3 மடங்காச்சுன்னா அங்க நிறைய பஸ் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் நிறைய எம்பிஸும் தேவைப்படுறாங்க. ஓகே, லாஜிக்கலா புரியுது. இதை யார் ஹேண்டில் பண்றாங்க? இது ஒரு ரிட்டையர்ட் SC ஜட்ஜ் அண்ட் ECI தலைமையில டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணுவாங்க. அப்புறம் UT லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் மூலமா இந்த எக்ஸ்பான்ஷன் அண்ட் விமென்ஸ் ரெசர்வேஷன் டெல்லி, புதுச்சேரி அப்புறம் JNKக்கும் விரிவுபடுத்தப்படும். இது நம்ம எந்த ஒரு பொலிட்டிக்கல் சார்பும் இல்லாம ஒரு நியூட்ரல் ஸ்ட்ரக்சரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பார்க்கறோம். இது ஒரு மேசிவ் லாஜிஸ்டிக்கல் அண்டர்டேக்கிங். அப்சல்யூட்லி. இப்போ சுப்ரீம் கோர்ட் டவுரி ரூலிங்க்கு மாறுவோம். டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1961ஓட செக்ஷன் 7(3) படி ஒரு புது டைரக்டிவ் வந்திருக்கு. ஒரு JPC ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி டவுரி கொடுக்க வற்புறுத்தப்படும் விக்டிம்ஸை ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு. முன்னாடி பாத்தீங்கன்னா சட்டம் டவுரி குடுக்கறவங்க வாங்குறவங்க 2 பேரையுமே ஒஃபெண்டர்ஸா தான் பார்த்துச்சு. ஆனா இந்த ரூலிங் வல்னரபிள் பார்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுது. சூப்பர். இப்போ நேஷனல் லாஸ் பத்தி பார்த்தோம். ஸ்டேட்ஸும் அவங்க லெவல்ல நிறைய சிவில் ஃப்ரேம்வொர்க்ஸ் கொண்டு வராங்க. சத்தீஸ்கர்ல ஒரு பெரிய UCC ஸ்டெப் எடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, சத்தீஸ்கர் சிஎம் விஷ்ணு தேவ் சாய் ஒரு ஹை லெவல் கமிட்டியை யூனிஃபார்ம் சிவில் கோடுக்காக கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காரு. இது டைரக்டா ஆர்டிகல் 44 DPSP-ய இன்வோக் பண்ணுது. இது கூடவே ஸ்டேட் கேபினெட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பில் 2026யும் அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு படிச்சேன். கரெக்ட். அப்படியே லிஸ்னர்ஸ்க்கு ஒரு குவிக் ஸ்டாட்டிக் GK ரிமைண்டர். சத்தீஸ்கர் கவர்னர் பேரு ரமன் தேகா. பர்ஃபெக்ட். அப்படியே ஸ்டேட் அஃபேர்ஸ் அண்ட் கீ அப்பாயின்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ராஜ்யசபால சேர்மன் CP ராதாகிருஷ்ணன் பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன்ஸ் மாத்தி அமைச்சிருக்காரு. இது April 15, 2026ல இருந்து எஃபெக்ட்டுக்கு வந்திருக்கு. ஆமா, இதுல ஒரு 6 பேரோட பேர் இருக்கு. கரெக்ட். தினேஷ் சர்மா, S. Phangnon Konyak, கன்ஷாம் திவாரி, பூலோ தேவி நீதாம், M. அம்ருத் தீமா, M. தம்பிதுரை, அப்புறம் சாஸ்மித் பாத்ரா. இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பேனலோட ஃபங்க்ஷன் தான். சேர்மன் அண்ட் டெப்யூட்டி சேர்மன் இல்லாதப்போ கூட அப்பர் ஹவுஸ் கண்டினியூஸா ஃபங்க்ஷன் ஆகிறத இவங்க தான் உறுதி பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் சேஞ்சஸ்னு பார்க்கும்போது பீகார்ல ஒரு பெரிய டிரான்சிஷன் நடந்திருக்கு. ஆமா, சம்ராட் சௌத்ரி 24th CM பதவி ஏற்றிருக்காரு. இவரு ஒரு தாரபரா MLA அண்ட் பீகார்ல ஃபர்ஸ்ட் BJP லீடர் டு பிகம் CMனு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அண்ட் அவுட் கோயிங் CM நிதிஷ்குமார் இப்போ ராஜ்யசபாக்கு போயிட்டாரு. இந்த ஓத்த கவ் சையத் அத்தா ஹஸ்னேன் செஞ்சு வச்சாரு. கூடவே 2 டெப்யூட்டி CMs விஜய்குமார் சௌத்ரி அண்ட் பிஜேந்திர பிரசாத் யாதவும் பதவி ஏத்திருக்காங்க. ஓகே, ஸ்டேட் மிஷனரி செம ஸ்பீடா மாறிட்டு இருக்கு. அடுத்ததா ஒடிஷாவை பாத்தீங்கன்னா அவங்க மெரீன் ஸ்பேஷியல் பிளானிங் அதாவது MSP-ய அடாப்ட் பண்ணிருக்காங்க. இண்டோ நார்வே இனிஷியேட்டிவோட ஃபேஸ் 2 அடாப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டும் ஒடிஷா தான். இது அவங்களோட 574 கிலோமீட்டர் கோஸ்ட் லைனை பாதுகாக்கிறதுக்காக. ஆமா, இந்த MOU-வ பூஜா மிஸ்ரா அண்ட் RS கங்கரா சைன் பண்ணிருக்காங்க. CM மோகன் சரண் மஜி முன்னிலையில இது நடந்துச்சு. ஆனா இந்த மெரீன் ஸ்பேஷியல் பிளானிங் நிஜமாவே அவ்வளோ குரூஷியலா? பண்றது தான் இந்த MSP. அவங்களோட 574 கிலோமீட்டர் கோஸ்ட் லைனை மேப் பண்ணி கமர்ஷியல் ஃபிஷிங், ஆஃப்ஷோர் விண்ட் ஃபார்ம்ஸ், அப்புறம் மரீன் கான்சர்வேஷன் இது மூணும் ஒன்னோட ஒன்னு கிளாஷ் ஆகாம பாத்துக்கிற ஒரு எக்கனாமிக் அண்ட் எக்கலாஜிக்கல் ப்ளூ பிரிண்ட் தான் இது. வாவ், தட்ஸ் வெரி கிளியர். இப்போ அப்படியே பேங்கிங் அண்ட் ரெகுலேட்டரி டைனாமிக்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் க்ளோஸா கவனிங்க. FIUUIND வந்து SEBI அண்ட் PFRDA கூட ஸ்ட்ராட்டஜிக் MOU சைன் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான மூவ். ஆமா, SEBI அக்ரிமெண்ட்ல அமித் மோகன் கோவில் அண்ட் சந்தீப் பிரதான் இன்வால்வ் ஆயிருக்காங்க அண்டர் சீஃப் துஹின் காந்த பாண்டே. அதே மாதிரி PFRDA-ல அமித் மோகன் கோவில் அண்ட் ரந்தீப் சிங் ஜாக்பால் அண்டர் சீஃப் சிவசுப்ரமணிய ராமன். இதெல்லாம் PMLA 2002 அண்ட் எக்மான் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ண AML CFT ஆபரேஷன்ஸ் பத்தி தானே. கரெக்ட்.
இத கொஞ்சம் சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணுவோம். FIUIND அப்படிங்கிறது ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இவங்கள ஒரு அல்டிமேட் ஃபைனான்ஷியல் பவுன்சர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இவங்க கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரெகுலேட்டரான செபியும் பென்ஷன் ரெகுலேட்டரான PFRDAவும் கூட MOU சைன் பண்றதால இந்த மணி லாண்டரர்ஸ் அவங்களோட இல்லீகல் ஃபண்ட்ஸ ஸ்டாக்ஸ்லயோ இல்ல பென்ஷன் ஸ்கீம்ஸ்லயோ ஒழிக்க முடியாது. இது ஃபைனான்ஷியல் கிரைம்க்கு எதிரான ஒரு யூனிஃபைட் ரேடார் சிஸ்டம். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இப்போ செபியோட புது சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நார்ம்ஸ், அதாவது SSE பத்தி சொல்லுங்க. செபி நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. முதலாவது NPO ரெஜிஸ்ட்ரேஷன் 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸா மாத்திருக்காங்க. ரெண்டாவது ஜீரோ கூப்பன் ஜீரோ பிரின்சிபல், அதாவது ZZP சப்ஸ்கிரிப்ஷன்ஸை 75%லேருந்து 50%ஆ குறைச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. எஸ், சோஷியல் இம்பாக்ட் ஃபண்ட்ஸுக்கான மினிமம் ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டை RS 2 லட்சத்துலேருந்து வெறும் RS 1000 குறைச்சிருக்காங்க. இது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு நாசிவ் கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆனா அஃபிஷியலி ரெகுலேட்டட். ZZUPனா நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனா எந்த இன்ட்ரெஸ்டும் எதிர்பார்க்க கூடாது, உங்க பிரின்சிபல் அமௌண்ட்டும் திரும்ப கிடைக்காது. அப்போ அது பியூர் பிலாந்த்ராபி மாதிரி? எக்ஸாக்ட்லி, பியோர் பிலாந்த்ராபி. ஆனா ட்ராக் பண்ண முடியும். முன்னாடி இதுக்கு மினிமம் 2 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால பெரிய கார்ப்பரேட்ஸ் இல்ல, ரொம்ப ரிச் ஆளுங்க மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ இத 1000 ஆக்குனதால எவ்ரிடே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கூட ஒரு ரூரல் ஸ்கூலுக்கோ இல்ல கிளீன் வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபண்ட் பண்ண முடியும். இது சோஷியல் இம்பாக்ட டெமோக்ரடைஸ் பண்ணுது. தட்ஸ் அ phenomenal மூவ். கார்ப்பரேட் ஃபினான்ஸ்லயும் சில முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ் இருக்கு. பஜாஜ் அலியான்ஸ் லைஃப் வந்து நிஃப்டி 500 லோ வாலட்டிலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் சப்சிடியரிக்கு RBI வந்து பிரைமரி டீலர், அதாவது PDயா ஆக்ட் பண்ண இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் வித் SEBI LODR 2015. ஆமாம், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இப்போ ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு. ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. WPI இன்ஃப்ளேஷன் பத்தி சொல்றீங்களா? மார்ச் 2026ல அது 38 மந்த் ஹையான 3.88% தொட்டிருக்கு. இது எப்படி அவ்வளோ அக்ரெசிவா ஸ்பைக் ஆச்சு? இதுக்கு நாம WPI அனாட்டமிய பார்க்கணும். ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை DPIIT ரீஸ் பண்றாங்க. அதோட பேஸ் இயர் 2011-12. இதுல 697 ஐட்டம்ஸை ட்ராக் பண்றாங்க. இதோட வெயிட்டேஜ் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் 64.23%, பிரைமரி ஆர்டிகல்ஸ் 22.62%, அப்புறம் ஃபியூவல் அண்ட் பவர் 13.15%. ஓ, அப்போ அந்த ஃபியூவர் கேட்டகரியில தான் பிரச்சனையா? கல்ட். வெஸ்ட் ஏஷியா சப்ளை டிஸ்ரப்ஷன்ஸால க்ரூட் ஆயில் இன்ஃப்ளேஷன் ஒரு மேசிவ் 51.6% ஸ்பைக் ஆச்சு. ஃபியூவல் விலை ஏறினா அது ஒரு டாமினோ எஃபெக்டை உருவாக்கும். ரா மெட்டீரியல்ஸ் ஏத்துற ட்ரக் காஸ்ட் ஏறும், ஃபேக்டரியில ஓடுற டீசல் ஜென்ரேட்டர் காஸ்ட் ஏறும், ஃபைனலா மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்டோட விலையும் ஏறும். அந்த 51.6% ஃபியூவல் ஸ்பைக் தான் ஓவரால் WPI-ய 3.88%க்கு இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த டாமினோ எஃபெக்ட் ஈஸியா புரியுது. அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா போகுது. குறிப்பா FY26 இந்தியா சைனா ட்ரேட் இம்பேலன்ஸ் பத்தி பார்க்கும்போது. ஆமா, அது ரொம்ப கிரிட்டிக்கலான டேட்டா. USAவை பின்னுக்கு தள்ளி சைனா திரும்பவும் டாப் ட்ரேடிங் பார்ட்னர் ஆயிட்டாங்க. டோட்டல் பைலாட்ரல் ட்ரேட் வந்து USD 151.1 பில்லியனை தொட்டிருக்கு. ஆனா ஏன் எல்லாரும் கவலைப்படுறாங்கன்னா, நம்ம ரெக்கார்ட் ஹை டெபிசிட் USD 112.16 பில்லியன்ல இருக்கு. நம்மளோட இம்போர்ட்ஸ் 131.63 பியா இருக்கு. ஆனா எக்ஸ்போர்ட்ஸ் வெறும் 19.47 பி தான். மீன்வைல் USA உடனான நம்ம ட்ரேட் சப்ளஸ் 34.4 பியாக குறைஞ்சிருச்சு. இவ்ளோ மேசிவான டெபிசிட் எதை குறிக்குதுன்னா, நம்மளோட டொமெஸ்டிக் கன்சம்ஷனுக்கும் ஈவன் நம்மளோட எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம சைனா மேனுஃபேக்சரிங்கை தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. அது சீரியஸான விஷயம் தான். அண்ட் இந்த ட்ரேட் ரியாலிட்டி குளோபல் எக்கானமி ரேங்கிங்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. IMF வேர்ல்ட் எக்கானமிக் அவுட்லுக் ஏப்ரல் 2026 படி இந்தியா 4th பொசிஷன்லேருந்து 6th பொசிஷன் குளோபலி சரிஞ்சிருக்கு. நம்ம GDP 4.15 ட்ரில்லியன். வெயிட், 6th போயிட்டோமா? அப்ப டாப் 5 யாரு? டாப் 5 பாத்தீங்கன்னா USA 32.3Tல ஃபர்ஸ்ட் இருக்காங்க, சைனா 20.85T, ஜெர்மனி 5.45T, ஜப்பான் 4.38T, அப்புறம் UK 4.26T. ஆனா IMF ப்ரொஜெக்ஷன் படி இந்தியா திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி 2031க்குள்ள 3rd ஸ்பாட்டை பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இட் இஸ் அ மேரத்தான், நாட் அ ஸ்பிரிண்ட். அண்ட் இந்த மேரத்தான் பத்தி பேசும்போது WEF ஓட growth in the new economy ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. அதாவது குளோபல் GDP 56 ட்ரில்லியனா உயர போகுதாம். அதுல மிடில் இன்கம் எக்கானமிஸ் மட்டுமே 65% growth-அ கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம். அது ரொம்ப பெரிய நம்பர்.
ஆமா, அதே மாதிரி வேர்ல்ட் பேங்க் வாட்டர் ஃபார்வர்ட் இனிஷியேட்டிவ் மூலமா WBG பிரசிடென்ட் அஜய் பங்கா ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காரு. 2030க்குள்ள 1 பில்லியன் பீப்புளுக்கு வாட்டர் செக்யூரிட்டி தரணும்னு. இதெல்லாம் ரொம்ப கொலாசல் டார்கெட்ஸ். நாடுகள் எப்படி இந்த எக்கனாமிக் ஃபியூச்சர்ஸை செக்யூர் பண்றாங்க? ரொம்ப சிம்பிள். அக்ரெசிவ் டிப்ளமசி அண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் மூலமா தான். இப்போ இந்தியா நியூசிலாந்து FTAவை எடுத்துப்போம். ஏப்ரல் 27, 2026 சைன் பண்ண போறாங்க. இது சும்மா ஒரு டிப்ளமேட்டிக் ஹேண்ட்ஷேக் கிடையாது. ஓ, இதுல ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் இருக்கா? கண்டிப்பா இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு 100% டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்குது. 5 வருஷத்துல $5 பில்லியன் ட்ரேட், 15 வருஷத்துல 20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்தியன்ஸ்க்காக 5000 டெம்பரரி NZ ஒர்க் வீசாஸ். இது டைரக்டா நம்ம எக்கனாமிக் என்ஜினை ஃபியூல் பண்ணுது. வாவ்! அண்ட் நம்ம ஓல்டர் டைஸையும் ஸ்ட்ராங் பண்றோம். இந்தியா அண்ட் ஜெர்மனி இப்போ அவங்களோட 75 இயர்ஸ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்புறம் 25 இயர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணாங்க. பெர்லின்ல ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன்ஸ் அதாவது FOC நடந்துச்சு. இதுல விக்ரம் மிஸ்ரி அண்ட் டாக்டர் கேசா ஆந்திரியாஸ் ஒன்காயர் கோ-சேர் பண்ணாங்க. அதே மாதிரி மல்டிலேட்ரல் லெவல்லையும் நிறைய நடக்குது. ஆமா, ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் அதாவது HWG நியூ டெல்லியில வர்ச்சுவலா மீட் பண்ணாங்க. புண்ணியா சலீலா ஸ்ரீவாஸ்தவா இதை சேர் பண்ணாங்க. இதுல ப்ரையாரிட்டி ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மிஷன் ஃபார் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் அப்புறம் மென்டல் ஹெல்த். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா புது மெம்பர்ஸான UAE, எஜிப்ட், எத்தியோப்பியா அப்புறம் இந்தோனேஷியாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. மல்டிலேட்ரல் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ ஹியூமன் கேபிட்டல் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிசன்ஸை ப்ரொடெக்ட் பண்றது பத்தி பேசும்போது யூரோப்ல EU டிஜிட்டல் ரெகுலேஷனை EC பிரசிடென்ட் உர்சுலா வான் டெர் லயன் கொண்டு வந்திருக்காங்க. இதுல மைனர்ஸை ஆன்லைன்ல ப்ரொடெக்ட் பண்ண ஒரு புது ஓப்பன் சோர்ஸ் ஏஜ் வெரிஃபிகேஷன் ஆப் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிசிக்கல் பார்டர்ஸை எப்படி ரெகுலேட் பண்றாங்களோ அதே மாதிரி டிஜிட்டல் ஃப்ரண்டியரையும் ரெகுலேட் பண்றாங்க. ஆமா, அது ரொம்ப அவசியம் இப்போ. அப்படியே பிசிக்கல் பார்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் பக்கம் வருவோம். சயின்ஸ், டெக், டிஃபென்ஸ் அப்புறம் என்விரான்மெண்ட். இஸ்ரோவோட சாக் அண்ட் ஏட்ரி ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. அது நிஜமாவே மைண்ட் ப்ளோயிங். அவங்க 319,675 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஓப்பன் நேச்சுரல் ஈகோசிஸ்டம்ஸ் அதாவது ONE மேப் பண்ண போறாங்களாம். இதோட மெயின் கோல் என்னன்னா 2030க்குள்ள லேண்ட் டீக்ரடேஷன் நியூட்ரலிட்டி அதாவது LDN அச்சீவ் பண்றதுதான். ஸ்பேஸ்ல இருந்து இவ்ளோ துல்லியமா மேப் பண்ணாதான் நாம நிலத்தை பாதுகாக்க முடியும். அண்ட் கீழே கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா மேகாலயால ஒரு புது நான் வெனமஸ் பாம்பினம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கெலாமாரியா கரோவென்சிஸ். இது ஒரு காரோ ஹில்ஸ் பரோயிங் ரீட் ஸ்னேக். பயோடைவர்சிட்டி எப்பவுமே குரூஷியல் தான். அண்ட் டெக் அண்ட் ஸ்போர்ட்ஸை பிரிட்ஜ் பண்ற மாதிரி இன்னொரு நியூஸ். இன்ஃபோசிஸ் அவங்களோட குளோபல் பிராண்ட் அம்பாசிடரா வேர்ல்டு நம்பர் 1 டென்னிஸ் பிளேயர் கார்லோஸ் ஆல்கராஸை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க இன்ஃபோசிஸ் டோபாஸ் அப்படிங்கிற AI ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மை அட்வான்ஸ்ட் மேட்ச் அனலிட்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ண போறாங்க. சூப்பர். இப்போ டிஃபென்ஸ் பக்கம் பார்க்கலாம். எஸ், இந்தியன் ஆர்மியோட ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்டிலரி இப்போ 200th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க. இதை ஹானர் பண்ற விதமா குறிப்பா சத்ரபதி சிவாஜி மகாராஜோட மேரிடைம் லெகசியை சிறப்பிக்க அவங்க சமுத்ரா சஹஸ் எக்ஸ்பெடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு 520 நாட்டிக்கல் மைல்ஸ் பயணம். மும்பைல ஆரம்பிச்சு விஜய்துர்க், கோவா, திரும்ப விஜய்துர்க், அப்புறம் மும்பைக்கே வராங்க. ஆமா, செக்யூரிட்டில இன்னொரு முக்கியமான நியூஸ். PM நரேந்திர மோடி தலைமையில ஃபர்ஸ்ட் CAPF ஹை லெவல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இதோட அஜெண்டா ரொம்ப கிளியர். LWE அதாவது லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், சைபர் த்ரெட்ஸ் அப்புறம் பார்டர் மேனேஜ்மெண்ட்டை டேக்கிள் பண்றது. மீன்வைல் இந்தியன் நேவியோட INS சுதர்ஷினி கசாப்லாங்காக்கு ஒரு பயணம் போயிட்டு இருக்காங்க அண்டர் லோகாயன் 26. இது மகாசாகர் விஷனை ப்ரொமோட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. இந்த டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹைலி டெஸ்டபிள் பாயிண்ட்ஸ். கண்டிப்பா. ஓகே, ஃபைனலா நம்ம அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் கவர் பண்ணிடலாம். ஏப்ரல் 17, 2026க்கான ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் படி எலான் மஸ்க் 656 பில்லியன் வச்சுட்டு குளோபலி டாப்ல இருக்காரு. ஆனா ஆசியால டைனமிக்ஸ் மாறிடுச்சு. கௌதம் அதானி 92.6 பில்லியன் வச்சு முகேஷ் அம்பானிய முந்தி ஏஷியால நம்பர் 1 ஆயிட்டாரு. சயின்ஸ் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா பாட்டனிஸ்ட் அலீம் யூசுப் WWF நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. அவர் நியோஃபைட் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இது ரொம்ப ஃபேசினேட்டிங். யோலோ V1 ML மாடல் யூஸ் பண்ணி இன்வேசிவ் பிளான்ட் ஸ்பீஷீஸை உடனே ஐடென்டிஃபை பண்ணுது. இது இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் ரெண்டுலயும் ஒர்க் ஆகுது.
பார்க்க முகத்தை ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா ஈக்கோலாஜிக்கல் த்ரெட்ஸை ட்ராக் பண்ணுது. ஆமா, அப்புறம் இன்னொரு அவார்ட் நியூஸ். ஆக்டர் சயானி குப்தாவை ஹார்வர்ட் சவுத் ஏசியன் பர்சன் ஆஃப் தி இயர் 2026 செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் டொமெஸ்டிக் பிளேயர் கான்ட்ராக்ட்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ரொஃபஷனலைசிங் ஸ்டெப். கிரேட் ஏ பிளேயர்ஸ்க்கு 12L இருந்து 20L வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. அப்புறம் ஒபிச்சுவரி செக்ஷன்ல என் ராமச்சந்திரன் பாஸ்ட் அவே 1948 to 2026. இவரு ISA ஃபவுண்டர் அண்ட் ஃபார்மர் IOA பிரசிடென்ட். ஓகே, ஃபைனலா இம்பார்ட்டன்ட் டேஸ். ஏப்ரல் 14 வந்து வேர்ல்ட் சாகஸ் டிசீஸ் டே. இது ட்ரைபனோசோமா க்ரூசி பாராசைட் பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது. அதே ஏப்ரல் 14 நேஷனல் ஃபயர் சர்வீஸ் டேவும் கூட. இது என்ன தெரியுமா? 1944ல நடந்த பாம்பே டாக் எக்ஸ்ப்ளோஷனை நினைவு கூர்றதுக்கு தானே? எக்ஸாக்ட்லி. 1944 பாம்பே டாக் எக்ஸ்ப்ளோஷன். இதுல SS ஃபோர் ஸ்டிக்கின் அப்படிங்கிற கார்கோ ஷிப் இன்வால்வ் ஆயிருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு ஏப்ரல் 18 வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே 2026. பர்ஃபெக்ட். ஓகே, நாம இப்போ ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஹை ஈல்ட் டேட்டாவை அன்பேக் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்க எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பார்க்க நம்ம நாலேஜ் செக் எக்ஸாம் குவிஸ் செக்ஷனுக்கு போவோம். இது ஒரு ரேபிட் ஃபயர் டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். நாங்க ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. Question 1. Which constitutional amendment bill proposes expanding the Lok Sabha to 850 seats? இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா பி 131st அமெண்ட்மெண்ட். நம்ம ரீப்ரசன்டேஷனை பத்தி பேசணும் இல்லையா? இது மூலமா 33% விமென்ஸ் ரிசர்வேஷன் 2024க்கு பதிலா 2029லே இம்ப்ளிமெண்ட் ஆகும். Correct. Question 2. Under SEBI's relaxed norms for the social stock exchange, what is the new minimum investment for social impact funds? இதுக்கான ஆன்சர் ஏ 1000 rupees. முதல்ல 2 lakh இருந்தது, இப்போ இவ்ளோ கம்மி ஆயிடுச்சு. நம்ம கிரவுட் ஃபண்டிங் அனாலஜி பேசணும்ல, அதனால எவ்ரிடே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ ஈஸியா சோஷியல் குட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். Super. Question 3. The Samudra Sahas expedition honors the 200th anniversary of which Indian Army regiment? ஆன்சர் வந்து பி ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்டிலரி. இது அந்த 520 நாட்டிக்கல் மைல்ஸ் எக்ஸ்பெடிஷன் சிவாஜி மகாராஜோட மேரிடைம் லெகசியை சிறப்பிக்க பண்றாங்க. Yes. Question 4. The newly discovered Neophyte app utilizes which machine learning model? ஆன்சர் சி யோலோ V1. பாட்டானிஸ்ட் அலீம் யூசுப் டெவலப் பண்ண இந்த ஆப் இன்வேசிவ் பிளான்ட் ஸ்பீஷீஸை கண்டுபிடிக்க ML யூஸ் பண்ணுது. Last question. Question 5. The 1944 Bombay dock explosion involved which cargo ship? ஆன்சர் பி SS ஃபோர்ட் ஸ்டிக்கின். இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடினால தான் நாம ஏப்ரல் 14 நேஷனல் ஃபயர் சர்வீஸ் டே அப்சர்வ் பண்றோம். Excellent. நாம இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு மேக்ரோ எக்கனாமிக் இன்ஃப்ளேஷன் மெக்கானிசம்ஸ் அப்புறம் ML மாடல்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எக்கானமி, பாலிட்டி, டெக்னாலஜி எல்லாமே எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்குதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஒரு ஃபைனல் தாட் கொடுத்துட்டு நாங்க விடை பெறுறோம். ஒரு பக்கம் AI கவர்னன்ஸ்க்காக ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்லிமெண்ட் 850 சீட்ஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மேசிவான புது ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த 10 வருஷத்துல வரப்போற லைட்னிங் ஃபாஸ்ட் டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி ரெகுலேட் பண்ண போகுது? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அந்த மாதிரியான அனலிட்டிக்கல் மைண்ட் செட் தான் இந்த கம்பேட்டிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ரொம்ப முக்கியம். ஃபேக்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க, ஆனா அதுக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷன்ஸை மாஸ்டர் பண்ணுங்க. உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். Yes, keep connecting those dots. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க for daily updates. அடுத்த ஆழமான அலசல்ல நாம மீட் பண்ணலாம். Bye.